காயத்ரி கார்த்திக் சேனல். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 5K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா என்னை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தரேன்னு சொல்லி ஒரு ஃபிஷ் குழம்பு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ நம்மளை பற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலி என்னை பற்றி இன்ட்ரோலாம் தேவையில்லை. நான் என்னோட எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா என் பசங்க யாருன்னு காமிச்சிருப்பேன், என் ஹஸ்பண்ட் யாருன்னு காமிச்சிருப்பேன், எங்கள் அத்தைலாம் யாருன்னு காமிச்சிருப்பேன். என்னை பற்றி பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து காயத்ரி, என் ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்திக், மேரீடு, 2 பசங்க இருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன், டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஆசை. கல்யாணம் ஆகி வந்து 2 வருஷம் நான் வீட்டில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்தப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அப்படியே பிஸியாக போயிடுச்சு, எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. 2 பேருமே குட்டி பசங்கன்றதுனால ஆஃபீஸ் போகிறது வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. சரி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம், நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடலாம், பசங்களாம் வளர்கிறாங்க, சரி நம்ம ஏதாவது பண்ணலான்றப்ப நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யூடியூப்பில் இப்போ ஒரு 3 to 4 மந்த்ஸாக வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இவ்வளோ தான். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் குழம்பு காமிக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா ஜஸ்ட் வெஜிடபிள் குருமா தான். சிம்பிளாக எல்லாரும் எப்படி பண்ணலான்றத நான் வந்து இன்னைக்கு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாயில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் தாளிப்புக்கு போட்டுக்கிறேன். தாளித்ததும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கிறேன். நல்லா வந்து இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு வதங்கினதும் கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளியை தனியாக வதக்கிக்கிட்டாலும் ஓகே. நான் அப்படியே மொத்தமாக காய்கறிகளோடு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் குருமா வச்சிங்கன்னா வந்து சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே குழம்பு தான் நான் அப்படியே வந்து இப்போ மதியானத்துக்கும் நைட்டுக்கும் டிஃபனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் வைக்கிறேன். உப்பும் சேர்த்து நான் நல்லா வந்து தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன்.
வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். நல்லா அந்த காய்கறிலாம் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா காய்கறிலாம் இப்போ வெந்துருச்சு. அந்த சமயத்தில் ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதிச்சிடட்டும். கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. தண்ணியும் வந்து நான் அந்த ஜார் வந்து தேங்காவை அலசி ஊற்றிக்கிட்டேன். ஒரு கொதிச்ச உடனேவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நிறைய நேரம் கொதிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபைனலாக வந்து என் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, பூரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிம்பிளான குருமா உண்மையாலே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்க மாதிரி எனக்கு வந்து 5K சப்ஸ்கிரைபர், 5000K சப்ஸ்கிரைபர்ஸும் வரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்கள். பார்க்கலாம் கமெண்ட்டில் எத்தனை பேர் விஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.